மிலிட்ரிக்கு போய் 50 ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க. 150 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்ததை விட்டு போட்டு வெறும் 50 ரூபாய்க்கு தான் போய் மிலிட்ரியில் சேர்ந்தேன். இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும், கொஞ்சமாவது நம்மளும் மனுஷனாக இருக்கணும், பிறந்தா போதாது, ஏதாவது செய்யணும், அதோடு நம்ம குடும்ப வறுமையை தொலையணும் அப்படின்னு இதெல்லாம் மனசில் வச்சு நாட்டுக்கும் சேவை செய்யணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கதைக்காகத்தான் நான் மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன். What is more important is that India and Pakistan should live peacefully. லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கும்போது தான் பாகிஸ்தான் வார் நடந்தது. பாகிஸ்தான் வாரில் அவர் கொடுத்த ஒரே இது என்னென்னா, நான் சொல்கிறேன், யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க, முன்னேறி போயிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாம் சப்ளை ஆகும் அப்படின்னாங்க. அப்படியே அம்முனிஷன்லாம் வந்து எதில் N-12 விமானத்தில் வந்து அம்முனிஷன்லாம் கொட்டிட்டு போகும், சாப்பாடு போட்டுட்டு போவாங்க. சாப்பாடெலாம் என்னது கொட்டலாம், என்னென்ன வேணுமோ அத்தனை சர்வீஸு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடந்தது. அந்த பொட்டலத்தில் என்ன சாப்பாடு இருக்கும்? எல்லாமே இருக்கும். அதாவது பிரியாணி மாதிரி இருக்கும், தயிர் சாதம் மாதிரி இருக்கும், சாம்பார் சாதம் இருக்கும், புளியோதரை இருக்கும், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அப்பளம் அது இது வடை எல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறையா போடுவாங்க. நல்லா சாப்பிட்டோம். நல்ல அம்முனிஷனு நிறைய கிடச்சிது. முதல்லாம் சண்டையில் அம்முனிஷன் கிடைக்கல, குண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி டயத்தில் குண்டு குவியலாக ரோட்டில் எப்படி இது ஜல்லி போட்டாங்களோ அது மாதிரி போட்டு போனாங்க. அப்படி N-12 விமானத்திலேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டாங்க. ஆமாம், இந்திய பாகிஸ்தானை தாக்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் பாகிஸ்தானவே ஜெயிக்க முடிஞ்சது அந்த நேரத்தில். கொஞ்சம் விட்டால் என் உயிர் போயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அது இந்த பாகிஸ்தான் வார்லேயே போயிருக்கணும். பாகிஸ்தான் வாரில் விமானத்தில் வந்து குண்டு போட்டான். அப்போ வண்டியிலேருந்து கீழே குதித்து மோர்ச்சாக்குள்ளே போனோம். அப்போவே போயிருக்கணும் உயிர். அப்போ என் கூட இருந்தவர் அழுகிறாரு. சமூகசான்னு அவர் பேர். ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குதோ, என்ன ஆச்சோ, போச்சே அப்படின்னு அழுகிறாரு. அப்போ கூட தட்டி கொடுக்குறேன், ஒன்றும் ஆகாது, நல்லதே நடக்கும், தைரியமாக இருக்குன்னு நான் தட்டி கொடுக்குறேன். மனைவியை பிரிந்திருக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கஷ்டம்தான், என்ன செய்ய முடியும், கஷ்டப்பட்டுருக்குறோமே. இப்போ குழந்தை ஜலந்தரில் பிறந்துச்சு அப்படின்னா அப்போ தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, மாமனும் இல்லை, மச்சனும் இல்லை, யாருமே இல்லை, நான் தானே கூட இருந்தேன். அது மாதிரி ஒரு குழந்தை நான் இல்லாத நேரத்துலையும் பிறந்திருக்குது ஊரில். அது கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. நமக்கும் கஷ்டம் தெரியுதுல்ல, என்ன கஷ்டம்னு தெரியாதா? ஒரு குழந்தைக்கு அன்புக்கு கூட இருந்தார். அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் நான் இல்லை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ மிலிட்ரியில் அது மாதிரி லீவு கிடையாது. குழந்தை பிறக்கும்போது லீவு கொடுக்கறது, அப்பா அம்மா செத்தாக்கு லீவு கேட்டு அது வர்றது, அதெல்லாம் கஷ்டம்தான். அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு சட்டமே வேறு. நான் 75 வந்தேன். 1975 வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் சம்பளமே உயர்த்தி கொடுத்தேன். படுவாவையும் நான் இருக்கிற வரை சம்பளம் உயர்த்தி கொடுக்கல. இல்லை, இருந்தாலும் நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு நல்லபடியாக வந்தேன். அது மட்டும் இல்லை, மிலிட்ரியில் மட்டும் இல்லை, மிலிட்ரியில் வேலை செஞ்சதுலேருந்து கடைசி வரை நான் உட்காராமல் வேலை செஞ்சுருக்கேன். இராணுவத்தில் மறக்க முடியாத நினைவுகள்லாம் என்ன சொல்வீங்க? மறக்க முடியாது என்னென்னா, நெருங்கி பழகிட்டு இருந்தாலும் கூட அதை விட்டு உடனே மாற்றுவாங்க. அந்த நேரத்தில் அது சரியாக நமக்கு தோணாது. டியூட்டி மாறும்போதும் ஒரு சில டியூட்டிகள் மாறும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருந்தாலும் எல்லாரும் செய்யும்போது நம்மளும் சேர்ந்து தானே செய்யணும். ஹிந்தி தமிழர்கள் படிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கற்றுக்கணும். ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் தமிழ்நாடு எல்லையை விட்டு தாண்டும் போது, எந்த பக்கமாக இருந்தாலும் சரி, தாண்டும் போது கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தெலுங்கானாவில் எடுத்தாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, கர்நாடகாவில் எடுத்தாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லாமே ஹிந்தி தெரியுது. அதெல்லாம் மறக்கலையே. தமிழில் நான் என்ன பேசிட்டு தானே இருக்கிறேன். ஹிந்தி என்ன மறந்துடும் நமக்கு. ஏன்னு கேட்டாக்க காலக்கெடு அதிகமாகிடுது, அதோட தொடர்பு இல்லாமே இருக்குது. அது தொடர்பு இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஹிந்தி இன்னும் நல்லா பேசலாம். அந்த தொடர்பு கட்டாகும் போது ஹிந்தி வேணும்னா குறையலாம், தமிழ் குறையவே குறையாது.